வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக நாலொரு நற்சிந்தனையிலிருந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, பொய்யும் மெய்யும். பொய் அப்படின்னா நம்மலாம் பயப்போம் இல்லைங்களா? ஐயோ பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்வாங்க. அப்போ பொய் என்பது நம்ம புறம்பாக பேசுவது, முரண்பாடாக பேசுவது, நமக்கு பிடிக்காத ஒரு செயல். ஆனால் சில பேருக்கு சொல்லிட்டு துன்பமும் படுறோம் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ மெய் அப்படின்னா அது உண்மை, அதுக்கு மாற்றமே கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, மெய் என்றால் ஒன்றுபட்டது அப்படின்றதும், பொய் என்றால் இரண்டு பட்டது அப்படின்றாங்க. அது இரண்டு பட்டது இல்லைங்க, பழமைப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இல்லாத ஒன்று ஆனால் இருக்கிற ஒன்றையும் என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் அவங்க அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் பொய் சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, மாற்றி மாற்றி வேற வேற விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருவன் ஒரு பொருளை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை கேட்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறது பொய்யா சொல்கிறோம். ஏன்னா இருக்குது ஆனால் சொல்ல முடியல, ஏன்னா அவனுக்கு தேவைப்படுது. ஆனால் அது கொடுக்கத்தாலேயும் சில நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும்ன்றது அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்தால் தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருங்க, நல்லதை பொறுத்து பொய் சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப பொய் என்பது நம்மளுக்கு ஒரு துன்ப விளைவை தான் கொடுக்கும். அப்போ அவன் உள்ளத்தில் மறைச்சிக்கிட்டு, மறைக்கல இது தெரியுது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்தால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுடைய உள்ளத்தில், நம்ம உள்ளத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த பொருள் இருப்பது இல்லை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னா, அப்போ அங்கே என்ன நடக்குது, இரண்டு விஷயங்கள் நடக்கிறது இல்லைங்களா? அப்போ ஞாபகத்தோடு இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு ஞாபகமும் கூடி இருக்குது. அப்ப இரண்டு பட்டது, அதான் பிளவுபட்ட கருத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிலும் வந்தால் அதை பொய் என்றோம். எப்ப இரண்டு பட்ட கருத்தாக வரும்பொழுது, அது சொல்ல வரும்போது பொய் அப்படின்றோம். இது போன்றதான் பார்த்தீங்கன்னா இறைநிலை, ஏகநிலை, ஏகநிலையாக இருப்பது, அரூப நிலையாக இருந்த தெய்வ நிலை தான் அணுவாக பரிணாமம் அடைந்துள்ளது. அப்போ பரிணாமம் அடைந்து விட்ட பின்னும் அது இரு நிலையை பட்டுவிட்டது. இதுதான் பின்னாடி என்ன பண்ணாங்க, தோன்றிய அணு முதல் அண்ட கோடி வரை அவைகள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயக்கத்தை வச்சு நிகழ்ச்சியும் வச்சு என்ன சொன்னாங்க, வேதாந்திகள் பொய் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இரண்டு பட்ட நிலை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இப்படி இரண்டு பட்ட நிலையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏக நிலையாக உள்ள அரூப நிலையாக உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை தான் என்ன சொல்கிறோங்க, ஞானம் அப்படின்றோம். அப்போ ஞானம் அப்படின்னா எந்த ஒன்றை இல்லாத ஒன்றை விட இருக்க ஒன்றை எதை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அதுதான் ஞானம். அதுதான் சுவாமிஜி அழகாக சொல்லுவார், ஞானம் என்பது அறிவை அறிவால் அறிந்த தெளிவே ஞானம் அப்படின்றோம். அப்போ அதை மறந்துவிட்ட இரண்டு பட்ட நிலையை மாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அறிவு மிரட்சி கொண்டு இயங்கி நிற்கும் நிலையை தான் மாயை அப்படின்றோம். அப்போ மாயை என்பது பார்த்தீங்க அப்படின்னா மனநிலை, மயக்க நிலை தான். அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா அந்த ஏக நிலையில் இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய மெய்யாக இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் நம்ம உணர்ந்து சொல்லி கொண்டு வந்தோம் என்றால் அது நமக்கும் நல்லது, நம்மை சார்ந்தவங்களுக்கும் நல்லது. ஏன்னா உண்மை என்பது எதாலையுமே பிரிக்க முடியாது, எதையும் அது பிளவுபடுத்த முடியாது. ஆனால் பொய் என்றால் ஒரு தடவை சொல்லிட்டோம் அப்படின்னா மாறி 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 சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்யை சொல்ல முடியுது. இது சராசரி வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அந்த ஞான நிலையை அடைந்தவர்களுக்கு மெய் என்ற ஒன்றுபட்ட நிலை தான் இருக்கும் என்று சொல்லி, பொய் என்பது நமக்கு துன்பத்தையும், மெய் என்ற இறைநிலை உணர்ந்து கொண்டவர்களுக்கு அனைத்தும் ஒன்றாகவே ஏக நிலையாக தெரியும். அதுவே அணு முதல் அண்டக்கோடியாக தோன்றி பஞ்சபூதங்களாக ஓரறிவு முதல் 5 அறிவு வந்து 6வது அறிவு பிடித்த மனிதனாக வந்திருப்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த இறைவன் தான் நமக்கு மெய்யாக இருப்பதை உணர்ந்து வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்கிறோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு எதிர்காலம் செய்யப்பட்ட அனைத்து நல்ல அன்பு உலகில் நன்றி. சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம்.